ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks பிஃபோர் டிவிகே மேக்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஃப்ரீயாக காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 2 weeks கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 week பிஃபோர் நம்ம புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 hours ஜிஎஸ் சீரிஸ், அதாவது 200 மணி நேரம் உங்களுக்கு ஜிஎஸ் பாடப்பகுதி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக மாற்றி ஸ்கூல் புக் சீரிஸாக இப்போ கொண்டு வர்றோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தான். நம்ம 200 hours ஜிஎஸ் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ அப்படியே இப்போ வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4க்கு சேர்த்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக் சீரிஸில் 10th புக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 10th புக்கிலேருந்து மட்டுமே ஒரு 12 லெசன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த 12 லெசன், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி 3 சேர்த்து 12 லெசன் வரும். ஸோ அந்த 12 லெசனை தெளிவாக படித்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால 10th புக்கை கிளியராக முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலைல 4 மணி, ஸோ ஸ்டார்டிங்கே சொன்னேன், அந்த 4 மணி எந்திரிக்கிறோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை இப்போ 2 weeks நீங்கள் ஃபாலோ பண்ணதில் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். ஏன்னா அதனால எனக்கு வீடியோ போடவே டைம் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ சொல்கிறீங்க, நிறைய பேர் படிக்கிறதுக்கே இப்போ டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள், உங்கள் படிக்கிற டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எனக்குமே காலைல 4 மணி, நான் திரும்பவும் சொல்கிறேன், 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்கன்னு உங்களை சொல்லலை, 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க வைக்கிறேன். நானும் காலைல 4 மணிக்கு வந்துடுறேன். உங்களுக்கு 4 to 6 மணி வரை கிளாஸஸ் எடுக்கிறேன்னா காலைல 2 hours, அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப 6:30 to 7 o'clock அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சு 9 o'clock ஆயிடுது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் 10 to 1 வந்து எஸ்ஐ கிளாஸ் போகும். திரும்ப ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே டிஎன்பிசி கிளாஸ், அது 9 o'clock முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 9 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ஸ்கூல் புக் சீரிஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னோட ஷெடியூல் நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் இருக்க தான் செய்யும். கரெக்டாக நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நான் கொண்டு வந்த இந்த டிவிகே மேக்ஸ் சீரிஸும் 200 hours ஜிஎஸ் ப்ளஸ் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்க ஸ்கூல் புக் சீரிஸ், இது வந்து எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரை போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு ஐடியா கொண்டு வரேன். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அது வேணும் இது வேணும் மாற்றி கேட்குறீங்க. ஸோ நான் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இப்படி எல்லாரும் சொல்கிறதையும் டார்கெட் பண்ணால் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் முடிக்க முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் கொடுக்குற ஸ்கூல் புக் சீரிஸையும் நான் கொடுக்குற மேக்ஸையும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால தான் நான் 200 hours கொடுக்க முடியாத விஷயத்தை ஸ்கூல் புக் சீரிஸில் கொடுக்குறேன். ரெண்டும் ஜிஎஸ் தான், ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் தமிழுக்கு அடுத்த மாதம், அதாவது நமக்கு குரூப் 1 கால்ஃபார் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது தமிழுக்கு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா குரூப் 1க்கு தமிழ் கிடையாது. அப்போ குரூப் 1க்குள்ளே நம்ம ஜிஎஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் எப்படி உங்களுக்கு மேக்ஸுக்கு சீரிஸ் போகுதோ கரெக்டாக 50 வீடியோவில் தமிழை முடிச்சு தரேன். சரிங்களா? அதுக்கும் நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே தேவையான விஷயம் கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி அது வேணும் இது வேணும்னு மாற்றி யோசிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கொடுக்குற விஷயத்தை நீங்கள் முழுசாக எடுத்துக்கிறது இல்லை. பின்னாடி கால்ஃபார் வந்து எக்ஸாமுக்கு டேட்டு கம்மியாக இருக்கும்போது நான் இப்போ தான் வீடியோ படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே படிச்சிருந்தா நிறையா படிச்சிருப்பேன், அந்த காரணத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதுதான் உங்களுக்கு 4 மாதம் கழிச்சு ரிசல்ட். இப்போ நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறத இப்போ நீங்கள் கஷ்டம் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்திரிக்கிற 4 மணி தான் இன்னும் 4 தலைமுறைக்கு அப்புறமும் உங்களோட பேரை சொல்ல போகிறது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் கண்டிப்பாக சொல்லுவாங்க 4 தலைமுறைக்கு அப்புறம். இப்போ நீங்கள் சொல்லலையா, எங்கள் தாத்தா வந்து முன்னாடி நாட்டாமையாக இருந்தார், எங்கள் தாத்தா முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஓவாக இருந்தார், அப்போவே தலையாரியாக இருந்தார். அந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் கூட எங்கள் தாத்தா அந்த காலத்திலே விஓ ஆனார். ஸோ இப்போ குரூப் 2 ஆனீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது ஐஏஎஸ் கேடர் வந்துருவீங்க, அந்த காலத்திலே கலெக்டராக இருந்தார். இந்த மாதிரிலாம் உங்களோட ஜென்ரேஷன் உங்களை பேசுவாங்க. அதுக்காக தான் இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு கஷ்டம்லாம் படலை, 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களோட ஃபியூச்சரை கட்டமைக்கிறீங்க. அதனால் இந்த காலத்தை வந்து கஷ்டம் நினைக்காதீங்க. இது மாதிரி காலம் கிடைக்காம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறீங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு 4 மணிக்கு எந்திரிக்க முடியாதவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் கரெக்டாக கொடுக்குற வேலையை ப்ராப்பராக பண்ணி நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் நம்ம எப்பயுமே எடுக்கிற முயற்சியும் சரி, நம்ம கொடுக்குற பயிற்சியும் சரி, எந்த காலத்துலையும் வீணாக போகிறது கிடையாது. கண்டினியூட்டி மட்டும்தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக படிக்கிறீங்க, எதையுமே இந்த உலகம் பார்க்காது. நீங்கள் பாஸ் பண்ணீங்களா, ஜாப்ல இருக்கீங்களா, வெற்றி பெற்றீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை கேட்கறதுக்கு 1 லட்சம் பேர் காத்திருக்கான். அதே வெற்றி பெறாத வரை நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை சொன்னால் ஒருத்தங்க கூட திரும்பி பார்க்க மாட்டாங்களே. அதனால திரும்ப உங்கள் டார்கெட் ஒன்று தான், சக்ஸஸ். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எப்பயுமே டார்கெட் பண்ணுறது, நான் காலையில் கிளாஸில் ரெகுலராக சொல்கிறேன், நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும், குரூப் 4ல ஏதோ ஒரு போஸ்டிங் போனால் போதும், அந்த தாட்டை விட்டுருங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே எப்பயுமே பாருங்கள், ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுக்கிற பசங்க எந்த டைமுமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க டார்கெட் வந்து டாப்பில் இருக்கும். நான் 1ஆம் ரேங்க் எடுப்பேன் இல்லை 2ஆம் ரேங்க் எடுப்பேன் அப்படி நினைக்கிறவன் என்னைக்கா ஃபெயில் ஆவானா? ஃபெயிலே ஆக மாட்டான். அவனுக்கு 1ஆவது ரேங்க் மிஸ் ஆனால் 2ஆவது ரேங்க், அதில் தான் டாப்பர் இருப்பாங்க. நீங்கள் எப்பயும் டாப்பராக இருங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் பாஸ், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதே ஒரு பாசிபிலிட்டி தான். அதான் புரிஞ்சுக்கணும். பாஸ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். இதுவே நான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம், எடுக்காமல் கூட போகலாம், ஆனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ அந்த பாசிட்டிவ் தாட் எப்பயுமே இருக்கணும், அதுவும் டாப்பாக இருக்கணும். நம்மளால் முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் நம்பலை,
எங்கள் வீட்டிலேயே நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கவங்களே டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கா, நான் இந்த டைம் எக்ஸாம் எழுத போகிறேன், கிளியர் பண்ணி கண்டிப்பாக ஜாப் போவேன். அந்த ஜாப் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் முதல் நாள் போவேன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஜாப் போகலாம், என்ன இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் போவீங்க, அதை தொடர்ச்சியாக இந்த வருஷம் போக முடியாதவங்க அடுத்த வருஷம் போவீங்க, இவ்வளோதான் விஷயம். ஆனால் எல்லாரும் போயிடுவீங்க. பட் போகும்போது அந்த வெற்றி 4 பேர் திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக இருக்கணும், ஸ்டேட் லெவல் மார்க்காக இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய எல்லாராலையும் முடியும். நீங்கள் ஸ்கூலில் எத்தனை மார்க் எடுத்து எத்தனை மார்க் எடுத்து அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிங்களா, இன்னும் குரூப் 4க்கு 6 மாதம் இருக்குது. கரெக்டாக ஷெடியூல் போட்டு ஸ்கூல் புக்கையும் மேக்ஸ் ப்ளஸ் நான் தமிழ் கொடுக்க போகிறேன். இதை 3 தெளிவாக பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னையை மட்டும் தான் பாருங்கன்னு சொல்லல, நிறையா சேனலில் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதுக்காக நிறையா பேர் உத்வேகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக கையில் எடுத்துக்கோங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக வழிகாட்ட போகிறது கிடையாது. இதனால எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்தாலும் உங்களோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிங்க. இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துட்டு, இந்த வீடியோவை காலைல பாருங்கப்பா, நைட்டே நான் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் 4 மணிக்கு எழுந்து அந்த வீடியோ பார்த்துட்டு பரவாயில்ல, டெய்லி காலைல 4 மணிக்கு வருது, இப்படி தான் 150 ஹவர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் 4 மணிக்கு நான் தூங்கிட்டு இருப்பேன், ஆனால் என் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த டைம் என்ன பிளான் பண்ணிட்டேன், 4 மணிக்கு நானும் எந்திரிச்சு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒரு விஷயமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் 4 மணிக்கு எந்திரிச்சு வர்றதுல என்னோட ஃபியூச்சரில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இம்பாக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்காக கஷ்டப்பட போகிறேன். அதில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு காலைல 4 மணிக்கு ER தங்கமுத்து அகாடமியில் நான் வந்து காலையில் யூடியூப்ல TVK மேக்ஸ் தங்கமுத்து வெற்றி கணிதம் அந்த சீரிஸ் பார்த்து படித்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு சக்ஸஸ். நான் 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கு ஒரு வேல்யூ. அப்படி நீங்கள் சொல்லலைனாலும் நான் வந்து கேட்க போகிறதில்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கு கன்ஃபார்மாக 4 மணிக்கு எந்திரிச்சு படித்து சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்கள் தலைமுறையே மாறப்போகுது. உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது. அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம டல்லாக இருக்கும்போது தேவைப்படணும். மோட்டிவேஷன் மட்டுமே டே ஃபுல்லாக ஆயிடக்கூடாது, அதையும் மைண்டில் வச்சுக்கணும். கண்டினியூஸாக படிங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TVK மேக்ஸில் டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். டெஸ்ட் பேட்ச் மீன்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் தான், 2 வீக் ஒன்ஸ் வரும். சரிங்களா, இப்போ அதுக்காக அந்த வீடியோ போட்டேன். இதில் வந்து உங்களுக்கு அந்த 2 வீக்ஸில் 10 கிளாஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், நம்பர் பேசிக்ஸ், தென் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், தென் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 4 டாப்பிக்கை தெளிவாக படிங்க. நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஃப்ரைடே, உங்களுக்கு சாட்டர்டே ஃபுல்லாக படிக்க டைம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். சரிங்களா, ஸோ இது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் தாமா. காலைல 10 மணிக்கு உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல், டெலகிராமில் ER தங்கமுத்து IPS அகாடமின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் காலையில் 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்கள் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. 50 கொஸ்டின் எவ்ரி 2 வீக் ஒன்ஸ் 50 கொஸ்டின். நம்ம 4 டாபிக் முடிக்க வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அதில் 3 டாபிக் வந்து ஆப்டிடியூட், 1 டாபிக் ரீசனிங் வரும். அப்போ 2மே கவர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் முடிங்க. மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் இருக்கும். எல்லா வாரமும் இப்படி தான். உங்களுக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா PYQ டிஸ்கஷன் கொடுப்போம். அந்த டெஸ்ட் வர டைம் சாட்டர்டே ஃப்ரீ. அன்னைக்கு உட்காந்து நீங்கள் அந்த 1 டே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே டெஸ்ட் எழுத வேண்டியதான். ஸோ அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே வந்து ஃபார்முலா நோட் எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம 8வது வீடியோவில் 8வது கிளாஸில் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், ஒரு ஃபார்முலா நோட்டில் என்னெல்லாம் எழுதணும்னு சொல்லி. ஒரு 4 டாபிக் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்முலா நோட்டை ரெஃபரன்ஸ் வாங்கி உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் நோட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய நோட்டு நம்ம டெலகிராமில் இருக்குது. ER தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் சேனலில் போயிட்டு ஃபார்முலா நோட் ரெஃபரன்ஸ் நோட்டுன்னு போடுங்க. பழைய ஸ்டூடெண்ட் எழுதின நோட் இருக்கும். ஸோ அது வந்து ரஃபாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நீட்டாக அழகாக எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ கொடுக்குற எல்லாத்தையும் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் 1 நல்லா பண்ணுங்கள். டெஸ்ட் 1 முடிஞ்சு நான் ஆன்சருக்கு டிஸ்கஷன் கொடுக்குறப்போ 50க்கு 45க்கு கீழே யாருமே இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் 45க்கு மேலே தான் இருக்கணும். 50க்கு 50 குறைஞ்சது ஒரு 1000 பேராவது இருக்கணும். ஏன்னா டெஸ்ட் காலையில் அட்டன் பண்ணுறவங்க 5000 பேர். அதில் அட்லீஸ்ட் ஒரு 20% ஃபுல் மார்க் போடணும். ஏன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது, PYQல கேட்டது, நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது, இதுக்குள்ளே தான் கொஸ்டின் செட் பண்ணவே போகிறேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ சொல்கிறப்ப எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்க? இப்போ 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா டைம் 11 மணி, 1 ஹவர் தான். 1 ஹவருக்குள்ளே டெஸ்ட்டை போட்டணும். கரெக்டாக டைம் செட் பண்ணி போட்டு பாருங்க. நான் ஆன்சருக்கு டிஸ்கஸ் பண்ணுறப்ப எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக சொல்லுவேன். 50 கொஸ்டினா 50 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி தான் போகும். சரிங்களா, எப்பயுமே கிளாஸு ஸ்லோவாக இருக்கும், டெட் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வர ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொஞ்சம் அதை விட அடுத்த லெவல் இருக்கும். தென் எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதுறீங்கல்ல, அந்த டெஸ்ட்டோட ஆன்சருக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்படி நான் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாதான் அட் தி எண்ட் நீங்கள் TNPSசியில் போய் எக்ஸாம் எழுதுறப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக 25 கொஸ்டின் 30 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதான் மிச்சம் இருக்க டைமில் நம்ம என்ன பண்ண முடியும், GS நம்ம ஃபுல்லாகவே டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு மேக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு எந்த வழியுமே தெரியலனா யோசிக்கவே வேணாம். கண்ணை மூடிட்டு நான் டெய்லி சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தனியாக ஷெடியூல் எதுவும் போடவே வேணாம். நான் போட்டிருக்க ஷெடியூலில் நான் டே பை டே கொடுக்குறேன்ல, எடுத்து நோட்டில் எழுதுங்க. எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய வருஷத்தில் எல்லாருமே அரசு அதிகாரி ஆகலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில்
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி அதை வந்து ரீல்ஸாக போடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூமா. உங்கள் மூலமாக புதுசாக பார்க்குற நிறையா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு புதுசாக கிராமப்புறங்களில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற சர்வீஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால நிறைய வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம சேனல் இது வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்கப்பா. ஸோ தேங்க்யூமா. பட் அதே டைம் டெய்லி அது மட்டும் வேலையாக வச்சுக்காதீங்க. அது ஒரு சின்ன பார்ட்டு தான், உங்களுக்கும் உங்கள் சேனல் வந்து ப்ரொமோட் ஆகும். பட் இது ஒரு ஒர்க்காக வச்சுக்கிட்டு இருக்கப்போ உங்களோட ஒர்க்கை பாதிக்காம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஓகே. பட் அதனால நான் நிறைய பேர்கிட்ட போய் தேவையில்லாமல் நான் போய் சொல்கிறது இப்போ உங்களால் கம்மியாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூமா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.